அனைவருக்கும் வணக்கம். செம்ம எனர்ஜியாக இருக்குது. உள்ளே வரும்போது வந்து அந்த எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. எப்படி எங்கே வச்சுருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி என்னை கேட்கணும்னு தோணுச்சு. செம்ம எனர்ஜியாக இருக்குங்க. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குல்ல? அப்படியே ஏறு தலையில் அப்படி கிருங்குன்னு ஆடு ஆகுதா? சரி சொல்லுங்க, இந்த படத்தில் இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? த ஒன் சைட். இந்த படத்தை பற்றி கேட்குறீங்க? படத்தை பற்றியும் கேட்குறேன், அந்த கேரக்டரை பற்றியும் கேட்குறேன். இல்லை, ஒன் சைடு வந்து அது அது எல்லாருக்குமே வந்துட்டு போகிற சைடு. அது ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போகும், சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அது என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட் லவ்னா அது பாப்பா தூரமாக அந்த பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடும், எனக்கு காசுக்கு போயிடுவேன். கடைசி வரைக்கும் நாலு இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே இருக்கும் கிளாஸ் ரூம் போயிடுவாங்க. போய் சொல்கிறான்னா அவ்வளோ பயமாக இருக்கு. அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கம்மியாயிருமோ, இல்லைன்ட்டாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருமே ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவோம், என்ன இங்கே தானே இருக்காங்கங்கிற மாதிரி. அதனால் சரி, ஒரு நல்ல ஃபீல்னா அது. ஓகே, இந்த படத்தில் என்ன மாதிரியான? கண்டிப்பாக காமெடியான கேரக்டர் தான். ஆமாம். ஆனால் எப்படி நீங்கள் என்ன காலேஜ் பசங்களா இல்லை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக. ஓகே, அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். ஏதோ சீக்ரெட்? இல்லை இல்லை, நல்லாவே சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பற்றி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்தடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. எங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அது மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, இப்படியே பேசி 3 சீனாக மாற்றி கொண்டு போய். சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு, அப்ப என்ன டயலாக்? ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணன்னு சொல்லிடுச்சு. அப்படியா? டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம்னு கேட்குறானே. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. ஓகே, நானும் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துருக்கேன். நான் பார்த்தேன், நீங்கள் 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? அது சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லாம அந்த நாள். ஐயோ அண்ணா, ஐயோ நான் உங்களை அண்ணா மாதிரி நினைக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீங்கள் இப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணா. புரிஞ்சு போச்சு, உங்க அப்பாவோ அண்ணனோ அங்கே நிற்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். கரெக்டா? அண்ணா உங்கள் அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்கள் அம்மா எனக்கு பெரியம்மா மாதிரிண்ணா. ஐயால என்னடா இது? ஐயோ. ஓகே சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்டையர் டீமுக்கு. எனக்கு பதறதுண்ணா ஒரு விஷயம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகேஸ் எனக்கு. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாருங்க. ஆனால்
அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, என்னோட தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பேஸ்ட் இருக்கேன். காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வாபு கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டேலாக்ஸ் ஏதாவது சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷம்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொல்லுவாங்க. டெய்லி வைங்கன்றாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி புதன். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். பிரீத்தி முகுந்தன் on the stage, please. நீங்கள் டான்ஸ் ஆடின சாங்கையே படம் மாதிரி லூப்பில் போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? ஹாய் எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். நீங்கள் நான் கத்தும் போது எனக்கு லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வருது. தேங்க்யூ. சரி, நான் கூட டீசரில் பார்த்தேன், நீங்கள் ஏதோ நிலாவில் இருக்கிறீங்க, ராக்கெட்டில் போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்க அது வேற எட்டி வேற பார்த்து நிற்கிறீங்க. ஆமாம், ஒரு லேடி போய் மாட்டினாங்களா, அது மாதிரி நீங்கள் போயிட்டீங்களா ராக்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை, அதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. சரி, அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் ஏதோ ஆல்ரெடி சொல்கிறேன். சரி, இந்த படத்தில் பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? ஃபர்ஸ்ட்லி ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு. ஐயோ, ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். But it's okay, I wanted to be here. My character is, I think இந்த மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். there are sweet emotions, some bitter emotions, இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே you would have had a good laugh and you would feel good, and I'm very happy to be a part of a project like that, and the team is also very young and passionate, so that's great for me. I'm very happy to be here. சரி, ஓகே. படம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டீம்லேயே நீங்கள் யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டு இருக்குல்ல. அப்போ வீட்டுக்கு போனோடனே ஐயோ ஒன்று கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கலாமே ஷூட்டிங்கில் அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்தோன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறையா பண்ணிருப்பீங்க? இப்போ தமன்லாம் வந்து பார்த்தோன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம், அப்படியே ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எல்லோரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். Okay. வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு, ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல. டான்ஸ் இருக்கா? இருந்தால் நல்லா தான் இருக்கும். இங்கே இல்லை, படத்தில் இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்லை, ஒரு ஷூட் பண்ணும்போது விரல் உடஞ்சிருச்சு. விரல் உடஞ்சிச்சா? ஆமா, ஜுரத்தில் வர கட்டு போட்டுன்னு வர இவ்வளோலாம் டெடிகேஷனாக இருக்காதம்மா. சரி, ஓகே. பசங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்கள் போய் மாத்திரை போட்டு தூங்குங்க.
Thank you guys for all your love. Love you all. Thank you. Thank you. Thank you. ஓகேம்மா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திராவே அதிரவரை கூப்பிட போகிறான். ஸோ ஆந்திராவும் அவரை நம்பி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. பல வருடங்கள் கழித்து நடிகராகவும் மாறி இருக்கக்கூடிய நமது அவரை மட்டும் இல்லாமல் அவரை நடிக்க வச்சவரையும் சேர்த்து கூப்பிட போகிறோம். ஒரு பெரிய கைத்தறோட லெட்ஸ் வெல்கம் தமன் ப்ரோ அண்ட் ஆகாஷ் ப்ரோ. இறங்கினா ஒன்னா பேட்டிங் இறங்கணும்னு பேசி வச்சு இறங்குறாங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக கேளுங்க கேள்வியெல்லாம். ஓகே, 25 வருஷம் சார் ஆல்ரெடி நடுங்கிறார். டோலோ 650 போட்டு தான் ஏறி இருக்கார். அவர் அப்பயே அங்கேயே சொல்லிட்டு தம்பி நான் மேலெலாம் வரமாட்டாங்க, நீங்கள் டேரக்டருக்கு நீங்கள் வந்து எதாவது பேசணுங்க. நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் நல்லா மேலே மேலே வரணும். ஓகே, 22 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு நடிப்போன்னு வந்தீங்களா, இல்லை வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்லை டேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். ஏதோ ஒரு பண்ணிட்டார், தேஜார் பண்ணிட்டார். அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடியே ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே, ஆகாஷ் ப்ரோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்குலாம் போகிறீங்களா? படம் எப்பயோ எடுத்துட்டோம், அதனால் சரி. ஓகே, ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த படம் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்பு? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃப்பா, டைரக்ட் பண்ணுறது டஃப்பா? ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரம்க்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக இஸ் ரிட்டன் த ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் எல்லாம் வி கோயிங் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா அவரே சொல்கிறாரு. ஓகே, ஏதாவது இப்போ ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டுங்கும் போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க, விட வேண்டியது தான். ஓகே ஓகே, படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏன் சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருந்தேன். 22 வருஷமாக நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டீங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அவர் டைரக்டருக்கு பேசிட்டோம், ஒரு படம் பற்றி அவர் தான் பேசணும். நடிகராக நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள்? சரி சொல்லுங்கள். படத்தை பற்றியா சார்? ஆமாம். இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்னு ரொம்ப நாளாக எனக்கு இதே முடியும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா?
சரி, ரொம்ப சந்தோஷம் உங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோதான்.